Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவோட உங்களை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 20th மே அன்னைக்கு ஏஎம் சைட்ல இருந்து நாட்செட் 8 ரிலேட்டடா யாரெல்லாம் நாட்செட் 8 ஸ்டேஜ் 2 வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அலோகேஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அவங்க என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய லாஸ்ட் டேட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். டெஃபினெட்லி இட் வில் பி so much useful for you. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் அலோகேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஃபார் நார்செட் 8 ஸ்டேஜ் 2 யாரெல்லாம் வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்களோ, நார்செட் 8 ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணி சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அவங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் அலோகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு நியர்லி ஒரு 33 பேஜஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ரோல் நம்பர், கேட்டகரி, ஜெண்டர், ஃபிசிக்கலி சேலஞ்சா இருந்தால் இந்த ஒரு காலம் வந்து அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓவரால் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல் வந்து அலர்ட் ஆயிருக்கு, அவங்க மெரிட்டா இல்லைனா மெரிட் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் எடுத்துப்போமே, ஓவரால் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க அந்த ஒரு கேண்டிடேட் எடுத்துப்போம். அவங்களோட ரோல் நம்பர் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கேட்டகரி வந்து அவங்க ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட், ஓவரால் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு செலக்ட் ஆயிருக்க அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எய்ம்ஸ் ராஜ்கோட். சரிங்களா, இவர் மெரிட் பேசிஸ்ல செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஹாஸ்பிட்டல், உங்க ரோல் நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. மற்றபடி உங்களோட கேட்டகரி மேல் ஃபீமேல் அண்ட் உங்களோட ரேங்கிங் எந்த ஹாஸ்பிட்டல் அலாய்ட் ஆயிருக்கு, மெரிட்ல செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா, எல்லா டீடைல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இதில் தெரிஞ்சிடும். நீங்க செய்ய வேண்டியது உங்க ரோல் நம்பர் இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்க. இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இது ரெண்டு விஷயங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் பேஜ்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 3 பேஜஸ்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். எஸ், ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பேஜ் நம்பர் 31ல இருக்கு. சரியா, ஸோ இன்ஸ்டியூட் அலோகேஷன் பற்றி தான் இந்த இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். சரி, நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் முன்னாடியே கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டியூட் வந்து என்னென்ன இன்ஸ்டியூட் வந்து உங்களோட ரோல் நம்பருக்கு என்ன இன்ஸ்டியூட் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க டிரான்ஸ்பரண்டாக காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், ரெண்டு விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. அதை திருப்பி 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 அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் இந்த சீரியல் நம்பர் 7ல பாருங்க. All the provisionally selected candidates are mandatorily required to log in portal through my page. அதாவது உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க எப்படி வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் போய் கொடுத்தீங்களோ, லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ள போய் கொடுத்தீங்களோ, எப்படி வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு, அதே மாதிரி இப்போவும் உங்களோட லாகின் ஐடி போட்டு உள்ள போய் உங்களோட அந்த போர்ட்டல் உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு தான் அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அக்செப்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்க சைட்ல இருந்து நீங்க அப்ரூவ் பண்றீங்க. நீங்க கொடுத்துருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து ஒர்க் பண்றதுக்கு நான் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் இந்த அப்ரூவல். சரியா, ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு அக்செப்ட். அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சீரீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட். அந்த கொடுத்துருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் கிளியரா கலர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா 31/5/2024 இந்த மே மாசம் 31st அந்த ஒரு டேட்டுக்குள்ள, அதாவது 31/5/2024 5 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது 25, இது 24 கிடையாது. ஸோ 25 5 PM குள்ள இது எல்லாமே வந்து நீங்க அப்லோட் பண்ணியிருக்கணும். சரியா, ஸோ இந்த இடத்துல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 31/5/2025 5 PM குள்ள நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நீங்க அக்செப்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபைன். ஸோ என்னைக்கு வந்து இந்த அக்செப்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற அந்த டேட் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க.
24/5/2025, அதாவது இன்னைக்கு டேட் வந்து 21, சரியா? ஸோ 24 அன்னிலிருந்து 31 வரைக்குமே அந்த அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் 24லேருந்து 31க்குள்ள என்னைக்கு வேணாலும் நீங்கள் அக்செப்டன்ஸ் கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் ராஜ்கோட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டீங்க, சரியா? அக்செப்டன்ஸ் கொடுத்தாச்சு, அப்ரூவ் பண்ணியாச்சு, உங்க சைட்ல எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும் சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி எல்லாம் முடிச்சு நீங்க ஓகே பண்ணி முடிச்சிட்டீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எய்ம்ஸ் ராஜ்கோட், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எய்ம்ஸ் ராஜ்கோட், அந்த எய்ம்ஸ் ராஜ்கோட் வெப்சைட்ல போயிட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, சரியா? எய்ம்ஸ் நியூ டெல்லி வெப்சைட்ல போய் பார்க்க கூடாது, எய்ம்ஸ் ராஜ்கோட் வெப்சைட்ல போய் பார்க்கணும். பெட்டர் நீங்க எய்ம்ஸ் ராஜ்கோட் வெப்சைட்டை கிளியரா 90% பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 10% எய்ம்ஸ் நியூ டெல்லி வெப்சைட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, ஏன்னா அவங்க என்ன வேணா சர்க்குலர் வந்து அப்டேட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களை வந்து நாங்க இமெயில் மூலமா காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இமெயில், எஸ்எம்எஸ், இல்லைனா நீங்கள் வந்து அந்த எய்ம்ஸ் நியூ டெல்லி வெப்சைட், இல்லைனா உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற அந்த விஷயத்தை தான் இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஃபைன். ஸோ ஆன் த ஹோல் 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட், லாகின் ஐடி கொடுத்து உள்ள போறீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அக்செப்டன்ஸ் கொடுக்குறீங்க. அடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிக்கிறீங்க. இது எல்லாமே 31/5/2025 5 PM முன்னாடி முடிக்கிறீங்க. 24லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ரூவல் கொடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எய்ம்ஸ் ராஜ்கோட்டில் உங்களுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னா அந்த எய்ம்ஸ் ராஜ்கோட் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து என்ன அப்டேட் பண்ணணும். ஏன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டிங்க, அக்செப்டன்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களை டேரெக்டாக வர சொல்லுவாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாக வர சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் காப்பி அண்ட் 2 செட் ஃபோட்டோ காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கொண்டு போங்க. ஒரிஜினல் காப்பி கண்டிப்பாக கொண்டு போகணும். அது கூடவே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண 2 செட் ஃபோட்டோ காப்பி. செல்ஃப் அட்டஸ்டட்னா என்ன? உங்களோட சிக்னேச்சர் கீழே உங்கள் பேர் போட்டு அந்த ஒரு 2 ஃபோட்டோ காப்பி செட்டும் கூடவே கொண்டு போங்க. கூடவே பஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஸும் வந்து கொண்டு போங்க, சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இன் பர்சனாக அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கொண்டு போக வேண்டிய அந்த விஷயங்கள், சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு டேட்டும் இதே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ரூவல் கொடுக்குற அதே டேட்ஸ் தான் வந்து டாக்குமெண்ட் அப்லோடுக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. 24/5லேருந்து 31/5 வரைக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட டிகிரி, டிப்ளமோ, மார்க் ஷீட்ஸ், இது எல்லாமே வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட். ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேலிடான ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்க கேட்டிருக்காங்க. மினிமம் 50 பெட்டர் ஹாஸ்பிட்டலில். ஸோ அந்த 50 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் அவங்க கேட்டிருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் போயிட்டு மீட் பண்ணணும், சரியா? 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 50 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் அது கண்டிப்பாக அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அது பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக என்ஓசி கொண்டு போய் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். என்ஓசி சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். எக்ஸாம் ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கணும். அப்படி வச்சுருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்டு அந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சு இன்னொரு ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கான சர்டிஃபிகேட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஓபிசி கேண்டிடேட், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2023-24க்கான ஓபிசி சர்டிஃபிகேட் என்கிட்ட இருந்துச்சு. நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து 2024-25க்கான ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை? ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கான சர்டிஃபிகேட் நான் வேலிடாக வச்சிருக்கணும், சரியா? ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 2 ஓபிசி சர்டிஃபிகேட், லாஸ்ட் இயர் ஓபிசி சர்டிஃபிகேட், இந்த இயர் ஓபிசி சர்டிஃபிகேட், 2 இயர் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், சரியா? ஃபைன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களும் இதே மாதிரி ஃபார்மெட் தான் வந்து ஃபாலோ பண்ணணும், சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் சர்டிஃபிகேட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிருக்கும், அதை சேவ் பண்ணியிருப்பீங்க, அதுவும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அட்மிட் கார்டு அண்டு ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு
given by எனி கவர்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது பேன் கார்டு எடுத்துக்கலாம், இல்லை ஆதார் கார்டு எடுக்கலாம், இல்லை ரேஷன் கார்டு எடுக்கலாம். மேக் ஷூர் தட் உங்களோட ஃபோட்டோ, அட்ரஸ், உங்களோட நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அஃபிடவிட் வாங்கி எடுத்துகிட்டு போங்க. சரியா? ஸோ லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் டம்ப் இம்ப்ரெஷன் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு பேப்பரில் வச்சு ஸ்கேன் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிக்ளரேஷன் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டாண்டர்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து மீட்டியர் குரூப் எல்லாத்துலேயுமே வந்து சர்க்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது எலக்ட்ரிக் பில், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் நீங்கள் அதுக்கும் சப்மிட் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜஸ்ட் அப்லோட் பண்ணிவிடுங்க. சரியா? ஃபைன். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இதில் தான் வந்து ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போவும் ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பழைய ஓபிசி சர்டிஃபிகேட் எனக்கு தொலைஞ்சிச்சு சார், புது ஓபிசி சர்டிஃபிகேட் தான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்க. கண்டிப்பாக பழைய ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பழைய ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்திருப்பீங்க. லாஸ்ட் இயருக்கான ஓபி சர்டிஃபிகேட், அதை வச்சு தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த ஒரு ஓபி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அண்ட் இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கான ஓபி சர்டிஃபிகேட்டும் கூடவே வேணும். சரியா? ஸோ இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணிவிடுங்க. அங்கேருந்து உங்களை கால்ஃபர் பண்ணும்போது நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போங்க. அங்கேயும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சரியா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.